உங்களுக்கு பைக் டாக்ஸின்னு ஒரு ஃபுட் டெலிவரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த ஆப் ஸ்விக்கி, அந்த டொமேட்டோ அந்த ஆப் கொடுத்துருக்காங்க. அது சம்பாத்தியம் தான் உங்களுக்கு இருக்கு. எங்களோட வாழ்வாதாரம் ஆட்டோ தான். அவங்க வண்டி கார் ரிப்பேர் ஆகல, அப்ப நாங்க ஆட்டோ டிரைவர் ஏற்றி போறோம்ல, அவங்களுக்கு தெரியாதா? தெரியும். இது நான் வருஷம் எஃப்சி பண்றேன், ரோட் டாக்ஸ் கட்டுறேன், எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். நான் பைக் டாக்ஸியில் ஓட்டுறாங்க, வண்டி எடுத்து புது வண்டி எடுத்து 15 வருஷம் ஒரு எஃப்சி பண்றாங்க. சென்னையில் ஆட்டோக்களுக்கான எல்பிஜி எரிவாயு தட்டுப்பாடு எதிரொலியாக கிண்டி மெட்ரோ ரயில் நிலையம் அருகில் உள்ள பெட்ரோல் பங்க் முன்பு ஆட்டோக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்தன. பல மணி நேரம் காத்திருந்து எல்பிஜி நிரப்ப வேண்டியிருப்பதால் தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக ஆட்டோ ஓட்டுநர்கள் வேதனை தெரிவித்தனர். சரியா, இப்போ வீட்டுக்கும் வந்து போகல, பசிக்குது எல்லாருக்கும். அப்போ கூட வந்து நாங்கள் கேஸுக்காக வந்திருக்கிறோம். இப்போ வந்து இந்த வண்டிக்கு வந்து கேஸ் போட்டாலும் நாளைக்கு அரை நாள் ஓட்டினாலும் மறுபடியும் காலியாயிரும். அதே மாதிரி வந்து எங்களுக்கு பின்னாடி வந்து ஃபேமிலி இருக்கிறாங்க. இப்போ வந்து 8 பேர் 10 பேர் இருக்கிறாங்க. எல்லாமே வந்து என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்க, நாங்கள் சம்பாதிச்சிட்டு வரோம், அப்போ வீட்டு ரன் பண்ணுவோம், வாடகையெல்லாம் கொடுப்போம், அந்த மாதிரி தான் வந்து நினச்சிட்டு இருப்பாங்க. அந்த டைமில் வந்து இப்போ ரேபிட்டோ வந்து ஃபுல்லாக வந்து லோவாக வந்து ரேட்டு தராங்க. சரியா, ரேபிட்டோ, ஊபரு, ஓலா எல்லாரும் வந்து இப்போ வந்து எல்பிஜி கேஸ் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்களுக்கு நல்லா தெரியுது. ஆனால் ரேட் வந்து அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் எல்பிஜி எப்படி இருந்ததோ அதே ரேட்டு தான் இப்போவும் தராங்க. இப்போ கஸ்டமர் கூட வந்து 10 ரூபாய் மேலே ஏற்றி கொடுங்க, 20 ரூபாய் ஏற்றி கொடுங்கன்னு சொன்னாலும் வந்து மதிக்கிறது இல்லை, கேட்கறதும் இல்லை. தெரியுங்களா? இது வந்து எங்களுக்காக வந்து கவர்மெண்ட் வந்து பார்த்து ஏதாவது ஒன்று பண்ணி விடணும். கிட்டத்தட்ட ஒரு 6 மணிலேருந்து இருக்குன்னு சொல்றீங்க. எந்த அளவுக்கு காத்துக்கிட்டு இருக்கீங்க? பெட்ரோல் பங்க்ல என்ன சொல்றாங்க? பெட்ரோல் பங்க்ல எதுவுமே சொல்றது இல்ல. இப்போ இருக்கிற லைன் இப்போ பாருங்க, நான் 6 மணிலேருந்து இந்த டைம் ஆகுது, இவ்வளவு இன்னும் வந்து கிட்ட போடல. நாங்கள் எங்களுக்கு பின்னாடி வந்து நீங்க என்ன கேமரா காமிக்கலாம், இன்னும் ஒரு 400 வண்டி நிக்குது. அவங்க தூக்கத்தை வீட்டை விட்டு இந்த எல்பிஜிக்காக யார் என்ன சொல்றாங்களோ, எந்த இடத்துல போடுறாங்களோ, இது வந்து நமக்கு காதுல வந்தாதான் நாங்க வந்து போயிட்டு இந்த 6 மணி நேரம் 4 மணி நேரம் டிராவல் பண்ணி கிட்ட போயிட்டு போடுறோம். அதனால வந்து கவர்மெண்ட் வந்து எங்களுக்காக வந்து ஏதாவது ஒன்று சப்போர்ட் பண்ணா நல்லா இருக்கும். நாங்கள் வெயில் கடந்து போய் நிற்போம். நாங்கள் நின்றுச்சிங்களேன், பைக் டாக்ஸி வரும், பைக்கில் வரோம், நாங்கள் நின்றுட்டு இருப்போம். எங்கள் சுற்றி ஒரு 4-5 ஆட்டோ நிற்கும். நேராக பைக் எடுத்துகிட்டு வருவான், பையன் வருவான், நான் அந்த பொண்ணு ஆட்டோ புக் பண்ணணும், போயிட்டு இருக்கோம். நான் ஒன்று கேட்குறேன், இந்த கவர்மெண்ட் வந்து தப்ப சொல்லலை, என்னென்னா நினச்சிக்கிட்டோம் தரல. உங்களுக்கு பைக் டாக்ஸின்னு ஒரு ஃபுட் டெலிவரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த ஆப் ஸ்விக்கி, அந்த டொமேட்டோ அந்த ஆப் கொடுத்துருக்காங்க. அது சம்பாத்தியம் தான் உங்களுக்கு இருக்கு. எங்களோட வாழ்வாதாரம் ஆட்டோ தான். ஓகேங்களா? நாங்கள் இந்த வேலையை வண்டி ஓட்டினா ஒரு நாளைக்கு மிச்சம் பண்ணி கேஸ் எல்லாம் போட்டு நான் வீட்டு செலவு தண்டெல்லாம் கட்டையெல்லாம் போவோம். எங்களை வீட்டு வரும் கொடுத்து ஒரு 500 ரூபா தர்றது பெரிய விஷயமா இருக்கும். ஏன்னா வண்டி ஓட்ட கிடையாது. ஏன்னா பைக் நிறைய வந்துச்சு. சரி, நான் இன்னொன்று கேட்குறேன், இந்த அரசாங்கத்துக்கு நான் கேட்குறேன், பைக் டாக்ஸி ஓடுறதுனால சேஃப்டி இருக்கா? முதல்ல நம்ம பேசஞ்சர் சேஃப்டி இருக்கா? இது பப்ளிக்கு நம்ம பண்ணுற வண்டி ஓடுறேன் நான். ஓகேங்களா? இது நான் வருஷம் எஃப்சி பண்ணுறேன், ரோட் டாக்ஸ் கட்டுறேன், எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். நான் பைக் டாக்ஸியில் ஓட்டுறாங்க, வண்டி எடுத்து புது வண்டி எடுத்து 15 வருஷம் ஒரு எஃப்சி பண்ணுறாங்க. ஸோ அதில் ஒருத்தர் கீழே போனால் கீழே விழுந்தா தப்பு சொல்ல, யாராவது விழக்கூடாது சொல்ல, விழுந்தா யாருக்கு பாதிப்புங்க? ஒரு 50 ரூபா, ஒரு 5 ரூபா 50 ரூபா ஆசைப்பட்டுட்டு 50 ரூபா மிச்சமாக போகிறதுனால அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. எல்பிஜினால நிறைய பாதிக்கப்படுறாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே, இந்த போர் வந்து இந்த குறைஞ்ச ஒரு 20 நாளாக சொல்கிறேன். அந்த ஒரே பங்கு மட்டும் இருந்தது, டோப்பில் ஒரு பங்கு இருந்தது டீனரில். ஸோ அந்த பங்கு இருந்தால் அந்த கஷ்டம் எங்களுக்கு தெரியல. அங்கேயும் வந்துட்டு மணிக்கணக்கில் நின்று தான் போட்டு போகிறோம். சென்னை சிட்டிக்குள்ளே இந்த 2 பங்கில் மட்டும் தான் போடுறாங்களா? இப்போ போல அங்கே இருந்து இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாரத்லேயே இதில் தான் போட்டிருக்காங்க. இந்தியன் லைனோட போடல. இது எந்த இடம்? இது கிண்டி ரேஸ் கோர்ஸ் வந்து ரெண்டு பக்கத்துலேயே இருக்குது பங்கு, ஹெச்பி பங்கு. மார்னிங் அங்கே போட்டுருந்தாங்க இந்தியன் ஆயில். அது க்ளோஸ், ஸ்டாக்கு நின்று போச்சு. எவ்வளோ வண்டியாக போட முடியும்? நம்ம என்ன சொல்கிறோம், பங்குக்காரங்க குறை சொல்ல முடியாதுங்க. இதில் வந்து ஸ்டாக் அவங்க லோன் இருந்தால் தான் அவங்க போட முடியும். இவங்கெல்லாம் வச்சு பீரோவில் பூட்டி வைக்கிற பொருள் கிடையாது. தொழில் வந்து ஆட்டோ ஓட்டுறது தான் தொழில், வேற தொழில் கிடையாது. எங்களுக்கு பிள்ளை குட்டிலாம் இருக்கு, அவங்கெல்லாம் இளமையில இருக்கிறாங்க. நாங்கெல்லாம் முதுமை 73 வயசுல நான் ஆட்டோ ஓட்டுறேன். எந்த விபத்து எந்த நேரத்தில் நடக்கும்னே தெரியாது. ஆனால் 15 வருஷமா எந்த அரசியல் ஆட்சியை நடத்தினாலும் ஆட்டோ டிரைவருக்கு மேலே எந்த கருணையும் காட்டுறது கிடையாது. ஏழைகள் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறோம். ஒரு மீட்டரை வச்சு கொடுத்தா நாங்கள் எங்க ஒன்றும் கஸ்டமர் எங்க ஒன்றும் ஏற்றி போவோம், மீட்டரை பார்த்து அவங்க காத்து கொடுத்துட்டு போவாங்க. கிட்டத்தட்ட எவ்வளவு நேரமா இங்க காத்துக்கிட்டு இருக்கீங்க? நாங்கள் 3 மணி நேரம் காத்துக்கிறோம் சார். 3 மணி நேரம் காத்துக்கிறேன்.
இன்னும் இன்னும் 2 மணி நேரம் ஆகும் நாங்கள் கேஸ் போடுறதுக்கு. பெட்ரோல் பங்க்ல என்ன சொல்றாங்க? பெட்ரோல் பங்க்லாம் எனக்கு லோடு வந்தால் நாங்கள் போடுறோம், லோடு வராது நாங்கள் போட முடியாது. ஆனால் இதுக்கு கவர்மெண்ட் அரசியல் நடவடிக்கை எடுக்கலாம், அதிகாரிகளும் இருக்காங்க, நடவடிக்கை எடுக்கலாம், யாருமே எடுக்கிறது கிடையாது. ஏன் ஆட்டோக்காரலாம் அவ்வளோ கேவலமான பொழைப்பொழிச்சுக்கிறான்னு நினைக்கிறாங்க. அவங்க வீட்டு கஸ்டமர் கூட நாங்கள் ஆட்டோவில் ஏற்றின்னு போகிறோம். அவங்க வண்டி கார் ரிப்பேர் ஆகும் இல்லை, அப்போ நாங்கள் ஆட்டோ டிரைவர் ஏற்றி போகிறோம் இல்லை, அவங்களுக்கு தெரியாதா? தெரியும். ஏன்னா கண் துடைப்பாக ஒரு பேச்சு பேசுகிறாங்க தவிர, அரசியல் வரும்போது எலெக்ஷன் வரும்போது பேச்சு பேசுகிறாங்க தவிர நிரந்தரமான ஆட்டோ டிரைவருக்கு எந்த உரிமையும் வழங்கப்படல. எல்பிஜி ரேட்டோட இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இதனால ஒரு ஆட்டோவோட ரேட் யாருமே ஏற்றி கொடுக்கறதில்ல சார். எல்லாம் வீட்டு கஸ்டமர்ல எல்லாருக்கும் தெரியும், கேஸ்ல ஏறி போனது, சிலிண்டர் ஏறி போனது எல்லாம் தெரியும். ஆனால் அவ்வளோதான் கொடுப்போம், அது மேலே கொடுக்க மாட்டோம். எடுத்த உடனே ஓலா பார், ஓலாவில் இவ்வளோ சவாரி ஓட்டுறாங்க, அந்த காசு தான் கொடுப்போம், அதுக்கு மேலே கொடுக்க மாட்டோம். ஏன்னா ஓலா ஊபர் இருக்கு, அவங்க கூட நேரத்துக்கு வந்துடுறாங்க, அவங்களுக்கு ஃப்ரீயா சிஎன்ஜி கேஸ் ஃப்ரீயா கட்டிடுது, அவங்க ஃப்ரீயா போறாங்க. எங்களுக்கு எல்பிஜி கிடைக்கல, நாங்கள் 10 ரூபா 20 ரூபா கூட்டி தான் கேட்க முடியும்.